மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன். இதோ பின்னால நிக்குதுல்ல, அது என்னோட வண்டி தான். ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் என்னோட வண்டி. ஆர்டிஆர் அப்பாச்சி 180. இது வந்து 180 சிசி 2013 மாடலு. இந்த வண்டியோட டயரை பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்லா முழுன்னு இருக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வேகம் ஓட்டியிருக்கேன்னு பாருங்க இந்த டயரோட. ஏன்னா தெரியும், அந்த டயரோட 106 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நான் வண்டியை ஓட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தேன், அப்புறம் 108 தான் போயிருக்கணும். ஸோ இந்த வண்டியில் வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக்கிங் நல்லா இருக்கும். ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். 2013 தலைவன் வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீ வேணால் பாருங்கள். அது தெரிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிங்கு தான் வந்து ஏபிஎஸ் ரிங்கு. இதில் ஏபிஎஸ்னு போட்டிருக்கு. ஃப்ரண்ட் வீல்லையும் இந்த வண்டி பேக்கில் கூட ஏபிஎஸ் வந்துடும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏபிஎஸ் மோட்டார், டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து சரிங்களா. ஸோ தலைவன் வந்து 2013 வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸோடு வந்தவன். அதனால தான் டிவிஎஸ் இன்றைக்கும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு வண்டியாக இருக்குது. இது வந்து ஒரு BS3 மாடல். இப்போ வருது BS4 BS6 எல்லாம் வந்து இதுக்கு பின்னால் தான். அப்போதைக்கு டிவிஎஸ்க்கு ஆர்டிஆர்னாலே இந்த வண்டி தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்குமே. ஸோ இந்த வண்டி டிவிஎஸோட ஐகானிக் பைக்குன்னே சொல்லலாம். வந்து என்னோடய வண்டி தான். இதுக்கப்புறம் இந்த வண்டியில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நிறைய பண்ணலான்ட்டு இருக்கேன். முக்கியமாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டூமு. ஸோ இது வந்து இந்த வண்டியோட பாடி மொத்தம் ஓகே, ஓரளவு ரீசெண்டாக இன்றைக்கி ஜென்ரேஷன் கூட நல்லா தெரியும். பட் ஆனால் ஹெட்லைட் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இப்போ புதுசாக வர ஆர்டிஆரோட ஹெட்லைட்டை தூக்கி இதில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ முன்னால் மாஸ்க்கு, அந்த ஹெட்லைட் மொத்தமாக இதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் வீடியோ நேரம் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, பண்ணனாலும் சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணாலும் சரி, பண்ணனாலும் சரி, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.